கோபத்தில் சிரிப்பும் ஞானி, கற்பனையில் சிரிப்பும் கவிஞன், கண்டதும் சிரிப்பும் காரியவாதி, தெரிந்த சிரிப்பு நடிகன், தெரியாமல் சிரிப்பு ஏமாளி, ஓயாமல் சிரிப்பு பைத்தியக்காரன், வாழ்வியை ஓடவிட்டு சிரிப்பு நெஞ்சகன், சிரிப்பு சோம்பேறி, உழைத்து சிரிப்பு உலகத்தில் உயர்ந்த உண்மையான மனிதனாவான். நானும் இந்த மதிவதனாவை ஆட்சி ஆண்டவரைக்குரிய மன்னருக்கு மகனாக பிறந்து கலை அரசன் என்று பெருமைக்கு சீரும் சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வருகிறேன். இருந்தாலும் என்னுடைய தாயும் தந்தையும் ஒரே நேரத்தில் இருவருமே இளவெளி சேர்த்து விட்டார்கள். அன்று முதல் இன்று வரை இந்த மதிவதனாவை நாட்டில் சிம்மாசனத்தை அமர்ந்து சிறப்போடு கிடத்திலே செங்கலை தாங்கி சிறசிலே மணிமணித்திற்கு மக்களுக்கெல்லாம் நல்லாட்சி பெற்று வருகிறேன். இதற்கெல்லாம் உறுதுணையாக இருப்போல் என் மனைவி கலாவதி ஆவார். கலாவதி பார்க்க வேண்டும். கலாவதி, மன்னருக்கு மனைவியாக கலாவதி என்ற பெயர் பெற்று ஏதோ குறையில்லாம வந்துடுவாங்க இருந்தாலும்
முடியாது இப்படியே இருக்காதான் எனக்கு ஆசை. யாரும் போக மாட்டாங்க. அவளாக பேசுறேன் நம்பி கூடாது. இருந்தார் அது விரைவாக உன்னை அடுத்த செய்தி என்ன தெரியுமா? என்னவோ இந்த மதிவதனாவை நாட்டில் ஒரு நேரத்தில் என்னுடைய தாயும் தந்தையும் சிறப்பான மக்களுக்கெல்லாம் நல்லாட்சி பெற்று வந்தார்கள். ஆனால் அந்த இரண்டு தெய்வங்களும் ஒரே நேரத்தில் இரவு சென்று விட்டார்கள். அன்றுடன் இன்றுவரை இந்த நாட்டை சீரும் சிறப்போடு கடமை கண்ணியத்தோடு சிறப்போடு நான் மக்களுக்கெல்லாம் நல்லாட்சி பெற்று வருகிறேன். நாட்டு மக்களுக்கு ஒரு குறை என்றால் அது யாரை சாரும்? மன்னனை சாரும். ஆனால் மன்னனுக்கு ஒரு குறை என்றால் நாட்டு மக்களை மன்னனை என்ன சாரும்? ஆனால் எனக்குத்தான் மாபெரும் குறையாகவே போய்விட்டிருக்கிறது. என்ன செய்திருக்கிறார்? நாட்டு மக்களுக்கெல்லாம் குறையில்லாமல் சிறப்போடு சிறப்பை அரசாட்சி கொண்டவர்கள். ஆனால் என் உள்ளத்தில் தான் பொருத்த குறையாகவே போய்விட்டது. உங்கள் மனதில் எந்த குறை இருந்தாலும் மனைவிடத்தில் அதை தக்காமல் சொல்லுங்கள். என்னால் முடிந்தவரை உங்கள் வழக்குறை நன்றி இருந்தால் இந்த குறையை நாட்டு மக்களால் முன்னால் தீர்க்கவே முடியாது. ஏன் தெரியுமா? என்னுடைய தாயும் தந்தையும் அரசாட்சி பிரிவரை நமக்கு அடங்கிய சிற்றரசர்கள் வருடத்திற்கு ஒரு முறையோடு வந்து கப்பப்பணத்தை செலுத்திவிட்டு சென்றார்கள். ஆனால் தற்போதெல்லாம் ஒருவர் கூட செலுத்துவதே கிடையாது. ஏன் பழக்கம் எனக்கு புரியவில்லைக்கிறார்கள். உள்ளத்தை இப்பேற்பட்ட வருத்தங்களுக்கு தோன்றிவிட்டிருக்கிறார்கள். என்னமா சொல்றாங்க? தெரியுமா? உங்கள் தந்தையில் இருந்த வயது யாருக்கும் உங்கள் மீது போது கிடையாது. என்ன சொல்கிறார்? உங்கள் மீது வயது இருந்தால் உங்கள் தந்தைக்கு போது எப்படி கொடுத்தார்களோ அது போது வந்து கொடுத்திருப்பார்கள் அல்லவா? அவர் மீது பயம் இல்லாததால் தான் அவர்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள். என்ன எங்கேயும் ஆட்சி மீது பயம் கிடையாதா? விடமாட்டேன். இப்போதே நான் யார் என்பதை என் கருவில் கைவரிசையை காண்பிக்கத்தான் போகிறேன். நம்முடைய போர்ப்படையை நான் வளர்த்து செல்கிறேன். கொடுத்தால் ஆயிரத்தி கப்பப்பணத்தை, இல்லை என்றால் அந்நாட்டு மீது போர் தொடுத்து கப்பப்பணத்தை நான் பலவந்தமாக வசூல் செய்து வருவேன். அவனுக்கு எதற்காக கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் மனதில் என்ன இருக்கும்? ஆகையால் தான் நீங்கள் சிறியவர்கள் அவர்கள் புரியவே கூடாது. உங்கள் தந்தையை விட பல மனைவி பலமுள்ளவர் என்று அவர்களுக்கு நீங்கள் எடுத்துக்காட்டு. புறப்படுகிறேன். நம்முடைய போர்ப்படை நடத்தி செல்கிறேன். கப்பப்பணத்தோடு வருகிறேன். அதற்கு முன்னதாக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்முடைய நாட்டு மக்களையும் நாட்டையும் என்னுடைய ஒரே ஒரு தங்கை ஒப்பந்த தங்கை அவரையும் நீங்கள் சென்று வருவதை நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் எதுவும் குறைபாடு முக்கியமா உங்க தங்கச்சினா ஒரு நாள் நாட்டாக கிடைச்சதே கிடையாது. என் மகளா வச்சுதான் வளர்த்துவாங்க. உண்மைதானமா? கண்ணை எப்படி இவை பாதுகாக்கிறதோ அது போல உங்க தங்கச்சியை பல மனைவில பத்திரமா பாத்துக்கிறேன். அப்படியா? நான் இருக்கிற வரை நீங்க பயப்படாதீங்க. வெற்றி இறக்கை என்று வாழ்த்து வெற்றி உங்களுக்கு கொடுத்துருங்க. அப்படியா?
அவரு செய்வது மனித செய்த தவறை மன்னிப்பது தெய்வத்தை கூட சொல்லுவாங்க. அவரு செய்யாத உலகத்துல யாரும் மனுஷனை குறைக்க முடியாது ஐயா. செய்தது தவறு மனசால நினைச்ச போது மீண்டும் தவறு யாரும் மன போட்டு கிடையாது. நீங்க இல்ல நான் இல்ல யாரா இருந்தாலும் மனுஷா பொருளா முதல் எதிரி யார் தெரியுமா? பாவம் தான் ஐயா. பாவத்தால ஒரே ஒரு மயிர் கூட ஒண்ணு மன போட்டு கிடையாது. இதே நிதான அமைதி பொறுமை இருந்ததுன்னு மயிர் இடையினால மலையை கூட கட்டி இருக்கிறாரு வீர துறவி சுவாமி விவேகானந்தர் அப்பே சொல்லிருக்கிறார். கோபப்பட்டா மனசு கெட்டு போயிடும், மனம் கெட்டு போயிட்டா உடம்பு கெட்டு போயிடும். உடம்பு கெட்டு போச்சுன்னா ஐயா வருது வருது. புரியல ஏன்டா ரெண்டு பேரும் நேரம் வந்து வந்தீங்க? ரெண்டு பேரும் இருக்கிற யாரை கேக்குறீங்க? ரெண்டு பேரும் உடனே கேக்குறேன். என்ன கேக்குறீங்க? ஏன்டா காலதாமதம்? அது நான் என்ன சொல்லணும்? அது புரியல இல்ல யாருக்கு சொல்லணும்? என்னன்னு யார் சொல்றது? நீதானா? யார் கேக்குறது? நானு. கேளு கேளு. சட்டா சாகருக்கு சட்டா சாகருக்கு சத்தியமா சட்டா சாகருக்கு. டேய் உனக்கு நேரம் அப்படி நீங்க கேக்குறீங்க. ஆமா ரெண்டு பேரும் யாரை கேக்குறீங்க? உனதாடா. நான் கேக்குறேன். ஏன் நேரம் போட்டு வந்தே? அது நான் என்ன சொல்லணும்? அது புரியல பதில் யாருக்கு சொல்லணும்? என்னன்னு யார் சொல்றது? நீதாடா. யார் கேக்குறது? நானே. கேளு. ஏய் ஐயா வேடா கேளு. என்னடா கேளுங்க நானு. என்னடா கேக்குறீங்க? டேய் அவன் நடி விடு. உனக்கு என்ன நேரம்? என்ன கோபம் பண்ணாமா? ஆமா கோபம் என்ன தப்பு? யாரு யார வேணாலும் இந்த கேள்வி கேட்கலாம். ஆனா கேள்விக்கு பதில் யோசனை செய்ய சொல்லி எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இன்னைக்கு ஒரு வாரம் நாங்க ஒரு கேள்வி நீ பதில் சொல்லுங்க. கேள்வி என்ன நெஞ்சிட்டாங்கடா. நான் யாரு எத்தனை பண்ணி நாட்டு மண்ணாது மண்ணனா நாங்களே கேள்வி கேட்கணும். நீங்க தவறா கேட்கக்கூடாது. தெரியாதவங்க தெரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சு தப்பு இல்லையா? நீங்க அந்த வழியா வரீங்க. அதுதான் வரும். கேட்க வரீங்க. ஆசை போட்டுக்கோ. சரி கேளுங்க. ஏய் யோசனை பண்றா. கேளுங்க. ஏய் நேத்தா. பேங்க் ரூல்ஸ் வருது. என்ன ரூல்ஸ் எல்லாம் கேளு கேளு. அந்த கேள்வி கேளுடா. கேளு. பட் 29 மாதம்